ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் ஒன்றை பற்றி பார்ப்போம். எல்லோரும் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் universe.ioன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் காணிக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். லைக் பட்டன்ஸ், கார்ட்ஸ், ஃபார்ம்ஸ், செக் பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ள ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் பண்ணி வச்ச டிசைன்ஸ் இது எல்லாமே. நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இது எல்லாத்தையுமே பார்க்கச்சில ஒன்றே ஒன்று தோணுது. HTML, CSS, React, Figma, Tailwind போன்ற நிறைய லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இது Tailwind, HTML ப்ளஸ் Tailwind CSSலாம் பண்ண ப்ராஜெக்ட் இது. இது ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ண ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் பட்டன் போய் பார்ப்போம். இது HTML, CSS மட்டும் யூஸ் பண்ண பட்டன். இது CSS கோட் இதில் உள்ள எல்லாமே. இதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னா நம்ம உள்ளேருந்தே நம்ம கோடை ஆல்ட்ரு பண்ணியோ இல்லைனா கலர் சேஞ்ச் பண்ணியோ நம்ம இதுலேருந்தே அவுட்புட் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சைஸ் கூட்டுறேன். 200 பிக்சல் இன்னும் கூடுதா எல்லாமே நம்ம இதுலேருந்தே அவுட்புட் பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஷேடோ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே ஷேடோலாம் ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம இதுலேருந்தே நம்ம யூஸ்ஃபுல்லாக படிக்கலாம். நம்ம நமக்கு தேவைத்த மாதிரி அல்ட்ரம் பண்ணலாம். டூகுள் சுவிச்சஸ்ங்கிற செக்ஷனுக்குள்ள நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நிறைய சுவிச்சஸ் இருக்குது. நம்ம இதையும் நம்ம இது HTML, CSS பண்ணி யூஸ் பண்ண சுவிட்சலாம். இதே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம அல்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்ம ஒயிட்டுன்னு இருக்க கலரை நம்ம ரெட்னு மாற்றி பார்க்கலாம். நான் மாற்றி உங்களை காண்கிறேன். ரெட்னு கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா தனியாக ரெட்னு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம பழையபடி ஒயிட்னே கொடுத்துருவோம். ஒயிட்னு சேஞ்ச் ஆகிட்டு இதில் உள்ள எல்லாத்தையுமே நமக்கு தேவையுள்ள இடத்துல நம்ம காப்பி பண்ணி இதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் காணிக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் காப்பி பண்ணி ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு இதை காப்பி பண்ணிக்கலாம். CSS ஃபைலில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் ஹெட்டர் செக்ஷனில் ஸ்டைலுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். CSS ஃபைல் எல்லாமே ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னும் நீங்கள் எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி உள்ளே கொடுத்தாச்சு CSS ஃபைல் கோடலாம். நெக்ஸ்ட் நம்ம HTML இன்சர்ட் பண்ணலாம். HTML கோட்ஸ்லாம் HTML ஓப்பன் பண்ணி அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பாடியில் பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்ப்போம். அவ்வளோதான். நான் பார்த்தீங்களா அதில் இருக்க மாதிரியே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வெப்சைட் இருக்கிறதால தான் பல டெவலப்பர்ஸ் மானம் காப்பாற்றப்படுது. அதையும் நான் தெரியவா சொல்லிக்கிறேன். அங்கே நெக்ஸ்ட்டு நம்ம கார்ட் செக்ஷனுக்குள்ளே போனால் கார்ட் செக்ஷனில் எல்லாமே பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CSS கோடெலாம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம ஸ்டைலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸ்டைலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்னு இல்லாமல் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி ஆல்ட்ரு பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம HTML காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். எல்லாமே காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம பாடியில் பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்ப்போம். அவ்வளோதான். இன்செர்ட் ஆகிட்டு எனக்கு அது டார்க் தீம் இருக்கிறதால அப்படி இருந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே லைட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டார்க் தீம் வச்சுருக்கிறதால எனக்கு அந்த மாதிரி இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம லோடர்ஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாமே நம்ம லோடிங் நம்ம வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும். லோடிங் யூஸ் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சரி கொஞ்சம் விஷயங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு CSS காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி நம்ம ஸ்டைல் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம HTML சேவ் பண்ணிக்குவோம். என்னதான் இது HTML வெறும் 2 லைன் தான் இருக்குது. CSS 15 மில்லியன் லைனுக்கெல்லாம் இருக்குது எல்லாமே.
ஓகே. இதெல்லாம் பார்த்தா நமக்கு தலை கரைஞ்சிரும். ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்க்கலாம் இப்போ. அவ்வளோதான் எல்லாம் செட் ஆகிட்டு இவ்வளோதான். இந்த வெப்சைட் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்குங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஐடியா உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும். வெப்சைட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க.